கொடைக்கானலுக்கு வரும் இளைஞர்கள் இயற்கை வைத்தியம் என்ற பெயரில் குதிரைத்தாலி கிழங்கை நுகரும் கலாச்சாரத்திற்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். வைத்தியர் என்ற போர்வையில் இளைஞர்களை பித்து பிடிக்க வைத்த நபருக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? ஆயுர்வேத மருத்துவத்தின் அத்தனை கலைகளையும் கரைத்து குடித்தவன் நான் என்று கொடைக்கானலில் கொட்டமடித்துக் கொண்டிருந்தவர் தற்போது ஊரறிய ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த காட்சிதான் இது. வைத்தியனாயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 வருஷமா இங்கே வந்து கேரளாக்காரங்களாம் இங்கே வந்து நான் வைத்தியன்ட்டு வராங்க. வந்தோடனே இப்போ கேரளாக்காரங்களுக்கு செய்துட்டு இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு போதை பொருள்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நான் இனிமேல் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். சாரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சி வச்சுக்குவேன். இளைஞர்களை குறிவைத்து குதிரைத்தாலி கிழங்கு மூலம் கல்லாக்கட்டி வந்தவருக்கு கைக்கட்டு போடப்பட்டதன் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இயற்கை அழகை ரசிக்க வருவோருக்கு மத்தியில் இளைஞர்கள் சிலர் மேல்மலை கிராமங்களான பூண்டி, மன்னவனூர், கவுஞ்சிக்கு வாகனத்தை திருப்பி வருகின்றனர். கோடை வாசஸ்தலமாக அறியப்படும் கவுஞ்சி மறை கிராமம் அண்மை காலமாக போதை காளான், கஞ்சா புழக்கம் அதிகரித்து போதை வஸ்து தலமாக மாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மறுபுறம் ஆயுர்வேத மருத்துவர் என்ற போர்வையில் கவுஞ்சியைச் சேர்ந்த ராஜ் என்பவர் தனியார் சுற்றுலா தலம் ஒன்றை உருவாக்கினார். அங்கு இளைஞர்கள் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் போதை பொருள் போன்று குதிரை தாலியை நுகரும் கலாச்சாரத்திற்கு அவர் வித்திட்டுள்ளார். தான் ஆயுர்வேத மருத்துவத்தை கரைத்து குடித்தவன் என்று கூறுவதை உள்ளூர் மக்கள் புறந்தள்ளிய போதும் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவைச் சேர்ந்த வெளிமாநில இளைஞர்கள் பூண்டி ராஜை தேடி வந்தனர். குதிரைத்தாலி கிழங்கினை துணியில் வைத்து இடித்து அதில் இருந்து வெளியேறும் நறுமணத்தை நுகர்வதால் ஒரு விதமான ரிலீஃப் கிடைப்பதாக அளந்து விட்டுள்ளார். அதை உண்மை என நம்பிய இளைஞர்கள் பலர் பூண்டி ராஜை தேடி வந்து குதிரைத்தாலியை நுகர்ந்து சென்றனர். அபாயத்தை ஏற்படுத்தும் இந்த சம்பவம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக அம்பலமானது. മൈൻഡൊന്ന് തുറന്നിട്ട് ചുറ്റുമെല്ലാം മറന്നിട്ട് കയ്യിലുള്ള മായജാലം നാക്കിലൊന്ന് പതിപ്പിച്ച് ഉള്ളിലുള്ള ഭാരം നിന്നെ നിലത്തോട്ടോ ഇറക്കിയിട്ട് ചവിട്ടി പൊളിക്കും മോനെ ഫ്ലോറ് നീ പെട്ടപ്പിക്ക് എന്നിട്ട് ചുറ്റുമെല്ലാം മറന്നിട്ട് കയ്യിലുള്ള മായജാലം നാക്കിലൊന്ന് പതിപ്പിച്ച് ഉള്ളിലുള്ള ഭാരം നിന്നെ നിലത്തോട്ടോ ഇറക്കിയിട്ട് ചവിട്ടി പൊളിക്കും മോനെ ഫ്ലോറ് നീ പെട്ടപ്പിക്ക് മൈൻഡൊന്ന് തുറന്നിട്ട് ചുറ്റുമെല്ലാം മറന്നിട്ട് കയ്യിലുള്ള മായജാലം നാക്കിലൊന്ന് പതിപ്പിച്ച് ഉള്ളിലുള്ള ഭാരം നിന്നെ നിലത്തോട്ടോ ഇറക്കിയിട്ട് ചവിട്ടി പൊളിക്കും മോനെ ഫ്ലോറ് നീ പെട്ടപ്പിക്ക് എല്ലാരെയും. இதன் எதிரொலியாக அக்கிராமத்திற்கு சென்ற மதுவிலக்கு அமலாக்கத்துறை மற்றும் கலால்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதையடுத்து குதிரை தாலி நுகரும் கலாச்சாரத்திற்கு வித்திட்ட ராஜ் என்பவரை அழைத்து சென்று தோட்ட பகுதிகளுக்கு அதிகாரிகள் சென்றனர். அங்கு தான் விளைவித்த குதிரை தாலியை தோண்டி எடுத்து அதிகாரிகளுக்கே தலை சுற்ற வைத்தார். இது போதை வஸ்து இல்லை, வெறும் நிவாரண பொருள்தான் என்று கூறி அதிகாரிகளுக்கே பாடமெடுத்தார். அதிகாரிகளும் அதை நுகர்ந்து பார்த்துவிட்டு மூக்குப்பொடி போட்டது போல் உள்ளதே என கூறினர். குதிரைத்தாலி போதை வஸ்து இல்லை என்ற போதும் முறையான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே குதிரை தாலியை பயன்படுத்தக்கூடாது என்று ராஜுவுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அத்துடன் தன்னை தேடி வரும் இளைஞர்களை குதிரை தாலியை நுகர வைக்க மாட்டேன் என அவர் வாயாலேயே சொல்ல வைத்தனர். வைத்தியனாயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
இப்போ இந்த 5 வருஷமாக இங்கே வந்து கேரளாக்காரங்களாம் இங்கே வந்து நான் வைத்தியன்ட்டு வராங்க. வந்தோடனே இப்போ கேரளாக்காரங்களுக்கு செய்துட்டு இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு போதை பொருள்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால நான் இனிமேல் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். சாரவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதை இப்படி செஞ்சுக்குவேன். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கலால்துறை அதிகாரிகள் குதிரை தாலியை கைப்பற்றி ஆய்வகத்திற்கு அனுப்ப உள்ளதாக கூறினர். ஆய்வின் முடிவில் குதிரை தாலி உடல் உபாதைக்கு வழிவகுக்கும் என்பது உறுதியானால் ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். போதை காளான், கஞ்சா, குதிரை தாலிக்கிழங்கு அப்படின்ற மாதிரி இவங்க போதைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றக்காண்டி அவேர்னஸ் இன்னைக்கு வந்து கவுஞ்சி கிராமத்தில் கொடுத்தோம். குதிரை தாலிக்கிழங்குன்றது வந்து அது போதைப் பொருள் இல்லை, அது வந்து ஒரு மெடிசின் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவரை கூப்பிட்டு கிளியரா வார்ன் பண்ணிட்டோம். அவரை வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுமக்களும் உறுதி சொல்லியிருக்காங்க, நாங்க அதை பயன்படுத்த விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கவுஞ்சி கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பார்த்துக்குறாங்க. அதை நாங்கள் அவங்களுக்கு செல் நம்பர்லாம் கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தினாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம். மீன் டைம்ல வந்து நாங்கள் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதை போதைன்ற தன்மை என்ன இருக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துரும் அவர் மேல. கொடைக்கானல் மலை கிராமமான கவுஞ்சிக்கு இயற்கை அழகை மட்டுமே ரசிக்க சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். போதை காளான், குதிரை தாலி போன்றவற்றை நுகரும் நோக்கில் இளைஞர்கள் வந்தால் சுற்றுலாத்துறை பெரிய அளவில் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். இதை கருத்தில் கொண்டே குதிரை தாலி நுகரும் அபாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். നിന്റെ മൈൻഡ് ഒന്ന് തുറന്നിട്ട് ചുറ്റുമെല്ലാം മറന്നിട്ട് കയ്യിലുള്ള മായജാല നാക്കിലൊന്ന് പതിപ്പിക്ക് ഉള്ളിലുള്ള ഭാരം നിന്റെ നിലത്തോട്ടോ ഇറക്കിയിട്ട് ചവിട്ടി പൊളിക്ക് മോനെ ഫ്ലോറ് നീ പെട്ടപ്പിക്ക് എല്ലാരെയും വിറപ്പിക്ക് കണ്ണുപൊട്ടി ട്രക്കും കെട്ടി ഡാർക്കിന്റെ കരിയിക്ക് പാട്ടി